ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண ரசம் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். இதெல்லாம் வந்துட்டு வறுத்து அப்படியே அரைச்சிக்கணும். இதெல்லாம் அப்படியே கரைச்சி விட்டுட்டு இதை தட்டி போட்டு இறக்க வேண்டியதான். வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பொருளை வந்து வானலில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு செவக்காமல் பொறுன்னு வறுத்துக்கணும். நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த ரசம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கு தாராளமாக இந்த போதும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வாசனையாக இருக்கும் இந்த ரசம். இந்த எடுத்து வச்ச புளியை கரைச்சாச்சு. அது கூட இந்த ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா கையில் கரைச்சிக்கணுங்க. கையில் கரைச்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். தட்டி வச்ச பூண்டு தோலோடு தான் போடணும், அதுதான் வாசனை. தக்காளி, கருவேப்பிலை அதில் சேர்த்தது கரைச்ச புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதை அரைச்சி 1-2 அரைச்சி வச்ச பொடி இதை சேர்த்துக்க வேண்டிதான். கொஞ்சோண்டு எண்ணெய், நெய், கடுகு, பெருங்காயம் ஊற்றிட வேண்டிதான். ரசம் தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோ பாருங்கள், கல்யாண ரசம் வாசனையாக தயாராகிடுச்சு.